1921ஆம் ஆண்டு மகாத்மா காந்தியடிகள் தமிழ்நாட்டிற்கு வருகிறார். மகாத்மா காந்தியடிகள் தொடர் வண்டிகளில் 20 முறை தமிழ்நாட்டிற்கு பயணம் செய்து வந்தவர். 3ஆம் வகுப்பு பெட்டியிலே அவர் பயணம் செய்து வந்தவர். ஒரு முறை அவ்வாறு அவர் தொடர் வண்டியிலே பயணம் செய்து வருகிற போது ஒரு நிலையத்திலே ஏறுகிறார். எதிரே ஒரு ஆள் அமர்ந்திருக்கிறார். அவர் எச்சில் துப்புகிறார். மகாத்மா காந்தி அதை துடைக்கிறார். அவருக்கு கோபம் வந்துவிட்டது. எச்சில் துப்பியவருக்கு கோபம். சில நேரங்களில் யாருக்கு கோபம் வர வேண்டும் என்பதே இல்லாமல் போய்விடுகிறது. எச்சில் துப்பியவர், நீ என்ன அவ்வளவு புனிதரா என்று மறுபடியும் துப்புகிறார். மகாத்மா காந்தி மறுபடியும் துடைக்கிறார். இப்படி அடுத்த நிலையம் வரும் வரை அவர் துப்பிக்கொண்டே இருக்கிறார், இவர் துடைத்து கொண்டே இருக்கிறார். அடுத்த நிலையம் வந்தது. மக்கள் மகாத்மா காந்திக்கு ஜே என்று சொல்லிக்கொண்டு உள்ளே வந்தபோதுதான் யார் தன்னுடைய எச்சிலை துடைத்திருக்கிறார் என்பது தெரிந்தது. மன்னிப்பு கேட்டார். மகாத்மா காந்தி சொன்னார், இனிமேல் இப்படி பொது சொத்தில் துப்பாதீர்கள், அது நாகரிகமும் ஆகாது, தூய்மையும் ஆகாது, சுகாதாரமும் ஆகாது என்று சொன்னார். இப்படி துப்புகிறவர்கள் தான் துப்பு கெட்டவர்கள் என்று பெயர் பெற்றவர்கள் என்பதை நாம் உணர வேண்டும்.